பிரார்த்தனையோட பவர் இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதுக்காக நீங்கள் போயிட்டு எல்லா இதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவசியம் வரக்கூடாது. நம்ம வந்து நம்பிக்கையோட எந்த பிரார்த்தனை பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக சாத்தியமாகும் அப்படின்ட்டு. இப்போ நான் வர்றதுக்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள் இருந்தால் கூட இன்னைக்கு இந்த பௌர்ணமி இதில் வந்து நான் வந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ஆசான் அவர்கள். ஆசான் வந்து யாருன்ட்டு அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. ரொம்ப பேர் நினைப்பாங்க ஆசான் வந்து இதாக இருக்கு, அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டே யாருக்கும் வரக்கூடாது. அவங்கள பற்றி நமக்கு வந்து புரிஞ்சவர்களுக்கு தான் புரியும். காணும் பொருளெல்லாம் காண்பவர் கண்ணிலேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த உலக மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய இந்த முருகனுடைய அவதார புருஷன் திரு ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் கண்டிப்பா வந்து இந்த உலக மாற்றத்தை நடத்தி கொடுப்பார்கள். அது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஐயா வந்து தான் யாருங்கிறதை வந்து எனக்கு வந்து கனவுல வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி வந்து அவருடைய ஒளி உடம்பை காமிச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்ல வரேன், என்னோட சொந்த அனுபவங்களை பிறருக்கு சொன்னாதான் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஏற்படுங்கிறதுக்க. ஒளி உடம்புனா ஐயாவோட உடம்பு ஃபுல்லா வந்து அப்படி உள்ளுக்குள்ள ஒரு லைட் போட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொரு நாள் வந்து ஒரு கனவுல வந்து ஒரு பாட்டில், வாட்டர் பாட்டில், இந்த நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா பாட்டில், 25 லிட்டர் பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ள ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ள நான் போய் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஐயா அதுக்குள்ள போயிட்டு உள்ள இருந்து என்னை பார்த்து கை காமிச்சார். அதை நான் ஐயா கிட்ட கூட சொன்னேன். நான் ஐயா சிரிச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. அந்த அளவுக்கு வந்து நீங்க மனமுருகி பிரார்த்தனை பண்றப்ப எது வேணாலும் நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்க வந்து சொல்யூஷன் கேட்கக்கூடாது, உங்க ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும். இதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து இப்போ 2-3 வருஷங்களா கொஞ்சம் வர்றது கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டேன். பட் அதுக்காக நான் வந்து வருத்தப்படவோ கொஞ்சம் கூட என்னுடைய மனசுல எந்த சலனமும் ஆகலை. ஐயாட்ட வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ வந்து அவங்கள அப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பாரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படியே பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஷீரா வந்து யார் ஏமாத்தினாங்களோ ஒரு போலி சாமியார், அவரை வந்து தூக்கி உள்ள போட்டாங்க. இப்போ வந்து அது வந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு அந்த பைசாவை பற்றி கவலைப்பட இல்லை. நான் வந்து எனக்கு பைசா வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், பைசா போனாலும் கவலைப்பட மாட்டேன். அவ்வளவு மனதிடம் கொடுத்தது ஐயா அவர்கள். கிட்டத்தட்ட 2004 இருந்து இத்தனை வருஷங்களா நான் வந்துன்றதுல எனக்கு நிகழ்ந்தது என்னன்னாக்கா, இடியே விழுந்தா கூட இப்போ வந்து நான் வந்து கண்டுக்கிட மாட்டேன். மழை பெய்தாலும் கண்டுக்கிட மாட்டேன், இடி விழுந்தாலும் கண்டுக்கிட மாட்டேன். எப்பயும் இதே மாதிரி நான் இருப்பேனோ அதே மாதிரி இருப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் வந்து குருநாதர் தான். குருநாதர் வந்து உள்ளென்று நம்மளை நடத்தி கொண்டு போயிருக்காருங்கிறது வந்து அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அனுபவத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், டெய்லி வந்து நாங்கள்லாம் வந்து காலையில் வந்து ஒரு 7:30 to 8:20 என்னுடைய காலை பிரார்த்தனை பண்ணுவேன். நான் நினைப்பேன் இந்த நேரம் வந்து குடிலில் வந்து அன்பர்கள்லாம் போயிட்டு ஐயா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நான் இங்கேருந்து டைரக்ட் லிங்க்ல ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ப்ரேயர் முடிச்சோன்னா ஐயாட்ட 2 நிமிஷம் மனசுக்குள்ளேயே பேசின்னு இருப்பேன். ஐயா கோயத்துலேருந்து பேசுகிறேன், எனக்கு நான் எங்கே போக போகிறேன், இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் தான் உள்ளே இருந்து எல்லாத்தையும் நடத்த வைக்கணும். அது வரதோ வராதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எது வரணுமோ அதை நீங்கள் வர வைப்பீங்க, எது வேண்டாமோ அதை வந்து எனக்கு தவிர்த்துடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு அதை நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். வரலன்னா அதோட விட்டுடுவேன், அதை போய் பின்னாடியே போய் நிற்க மாட்டேன். ஏன்னா அது ஐயாவே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கியிருக்காருன்னு தெரியும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தணும்னா தினமும் ஐயா சொன்ன வழிகளில் வந்து கடைப்பிடிச்சாலே போரும். புலால் மறுத்தல், ஞானிகளை வணங்குதல், மாதத்திற்கு இருவருக்காவது அன்னதானம் செய்யறது, இந்த 3ஐயும் செய்து கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து பிரார்த்தனையை கூட நம்ம கேட்டாதான் வந்து போய் சார். ஒரு தாயே இருந்தா கூட தாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு குழந்தை கேட்கறப்பதான் வந்து கொடுக்குது. நம்ம ஐயா கிட்ட வந்து நம்ம கோரிக்கைகளை வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குருநாதர் கிடைச்சது நமக்கு ஒரு பாக்கியம். அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு என்னன்னாக்கா, மேபி இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஐயாவோட அருமை தெரியாம இருக்கலாம். எப்படின்னா, இப்ப எங்க அம்மா இருக்கு, எங்க அம்மா வீட்டுல சமையல் பண்ணி போட்டோன்னா அந்த சமையலோட அருமை எனக்கு தெரியாது. நான் போய் கோயத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றப்பதான் அம்மாவை நினைப்பேன். அதே மாதிரிதான் நான் வெளியில இருக்க போய் தான் நான் வந்து ஐயாவை ஒவ்வொரு நொடியும் வந்து சில சமயம் ப்ராப்ளம் வந்தாலும் நல்லது வந்தா கூட
அதுக்காக நல்லது வந்தா நினைக்க மாட்டேன்ட்டு இல்லை, நல்லது வரப்போடைய ஐயா உங்களுடைய ஆசையால எனக்கு இது கிடைச்சிருக்கு, போனா கூட ஐயா ஏதோ வர வேண்டியது இந்த இது போயிடுது, இப்படித்தான் நாங்க நினைச்சு அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி இந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். குருநாதர் கிடைத்தது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். துறையூர் சுற்றி வட்டாரங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நன்முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு மனிதனாகவும் ஆன்மீக பற்று இருக்கிறவர்கள் இந்த இதை நல்லா இது பண்ணிங்கிட்டு இந்த மறுபிறவிங்கிறத இதோடு முடித்துக்கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை அடைந்ததற்கு கிடைத்த வாய்ப்பினையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த ஆறுமுக அரங்கர் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன். வணக்கம்.